ரைட்டு. இது ஒரு தரப்பு அடிச்சா சரி ரைட்டுங்களாம். நீங்க சொல்றபடி பார்த்தா தாவேக்காவ தவிர பாக்கி எல்லாருமே உங்கள கேள்வி தானே கேட்டாங்க. ஆமா கேள்வி அது இல்லாம தாவேக்காவுக்கு நீங்க வந்து அந்த பிளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சர்ச்சையானுச்சுல்ல. அத நீங்க எப்படி இது பண்றீங்க? பிளஸ் சர்ச்சை இல்ல பிரதர். அதாவது என்ன கூட்டணியே இல்லாதவங்கள இல்ல கூட்டணிக்குள்ள கொண்டு அதுதான் வந்து எப்படி? என்னன்னா, இப்ப முஸ்தபா இருக்காரு. ஆ. அவர் கூட்டணி சேர்த்துக்க முடியுமா? அது ஒரு கட்சி பேர் போட முடியுமா? ரைட்டு. சிறு கட்சி இப்ப சரி ரைட் அப்படின்னா ஏடிஎம்கேல கூட்டணியில வந்து சிறு கட்சிகள்லாம் இருக்கு. அது கூட்டணி அது வந்து பிளஸ் போட்டுக்கணும். அந்த இடத்துல பிளஸ்ஸா வந்து டைப் பண்றப்போ சின்ன தவறாகி போயிருக்கு அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே கூட்டணின்னு பார்த்தா கூட கூட்டணி பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கணும். ஸோ அதுவும் பார்க்கப்படல. ஸோ இதுல வந்து என்ன மத்த கட்சி கூட்டணினா எல்லா கட்சியுடைய பேரும் போட்டிருக்கேன். நாம் தமிழர் கட்சியில கூட சிறு அமைப்புகள் கூட வந்து தேசிய அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்குது. ஸோ அதன் அடிப்படையில் கொடுக்குறப்போ சதவீதத்தை தான் நீ பார்க்கணும் மொழியே கூட்டணின்றதை பார்க்கக்கூடாது. ஸோ நீ பார்க்குற பார்வை வந்து அப்படி இருக்கு. நீங்க முழுமையா தீசிஸ் மாதிரி ஒரு புத்தகம் மாதிரி ஒடி வச்சிருக்கேன். முதல் முறையா வாழ்க்கையில ஒரு புத்தகம் மாதிரி இந்த அரசியலை பண்ணோம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்திரமான தேர்தலாக இருப்பதனால நம்முடைய ஒரு அறிவை ஒரு பூத்துண வகையில் அதில் முழுசாக சேகரிக்கப்பட்டு மொத்தத்தில் 3 ஆய்வுடைய தொகுப்பை 1,75,000 நபர்களை சந்திக்கப்பட்ட அந்த தரவுகளை தான் நான் விட்டுருக்கேன். அதுல விட்டுற போது என்னாச்சுன்னா நீங்க வந்து இதை கேட்கிற வந்து புரிதல் நான் தான் அதுக்கு என்ன எப்படி பண்ணுங்கன்னு தெரியும். நீங்க பார்த்துட்டு வந்து உங்க பார்வைக்கு ஏற்ற மாதிரி என்ன கேட்கக்கூடாதுல்ல. அது எனக்கு தான் தெரியும். எந்த அடிவில் வடிவம் கேட்பட்டிருக்கேன், என்ன நோக்கம், அதில் உள்ள என்ன இருக்கு, எது விஷயம், எது நடிப்பில் ஸ்டோரின்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஹிஸ்டாரிக் டேட்டா, கரண்ட் டேட்டா, அப்புறம் பார்ட் வைஸ் டேட்டாஸ், அப்புறம் ஆளுங்கட்சியினுடைய தரவுகள் என்ன, எதிர்கட்சியுடைய என்ன, ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு, மணல் குவாரி பிரச்சனை எப்படி தள்ளிவிடுறாங்க, இப்படி ஒட்டுமொத்த ஆய்வையும் தொகுத்து தான் வெட்டப்பட்டு தீசா நான் வெளியிடப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை ஒரு இடத்துல மட்டும் அந்த ஒரு இடத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். ஸோ அவங்க வந்து வந்தது வந்து உள்நோக்கம் எனக்கு ஒன்றும் தெரியாமல. கிட்டத்தட்ட நான் 2002 தொடங்கி இதுவரை பத்திரிகைகளை கிட்டத்தட்ட 2002 தொடங்கி கிட்டத்தட்ட 26 எவ்வளோ பேட்டிகளை பத்திரிகைகளை சந்திக்கப்பட்டிருக்கேன். அது வந்து அந்த சந்திக்கப்பட்டது என்ன அந்த பாப்பா கிட்ட கூட உள்நோக்கத்தோடு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதை கடந்து போறதா அதுக்கிட்ட